அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3000 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிற அசிங்கமான கலாச்சாரம் மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை. இந்தியாவில் அப்படி என்னத்தை அசிங்கத்தை கண்டுபிடிச்சி விட்டார் இவர்? இல்லை, நான் கேட்குறேன், இந்தியா ஒரு எப்படிப்பட்ட ஒரு நாடு, அதை போய் இந்த அளவுக்கு ஒரு அசிங்கமாக பேசுகிறாரு. அசிங்கமான கலாச்சாரம்னா எல்லாத்தையுமே குறிக்கும். அப்படி எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்றது எனக்கு சுத்தமாக தெரில. இவருக்கு ஓகே, அவருக்கு இந்திய கலாச்சாரம் பிடிக்கலன்னா அவர் பிறந்தப்போ அப்போ கிளம்பி போயிருக்க வேண்டியதானே? அவருக்குன்னு ஒரு வயசு பக்குவம் தெரியுமில்ல, அப்போயே வேறு நாட்டுக்கு அவர் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே? நான் கேட்குறேன். இதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இப்போ பிரகாஷ்ராஜனுக்கு வயசு எத்தனை? ஒரு 60-70 வயசு இருக்குமா? அவர் அவருடைய வாழ்ந்த காலத்தை சொல்ல, முன்னோர்கள் வாழ்ந்த காலம் எல்லாத்தையும் அவருக்கு கேட்டு சொல்கிறாருன்னா அது எப்படி? 3000 வருஷங்கிறாரு. ஃபஸ்ட்டு இவருக்கு இந்த கலாச்சாரம் பிடிக்கலன்னா அவர் எப்போ கிளம்பி இருக்கணுமே, அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கணும்? இந்தியாவில் இருக்கணும். இந்திய மக்கள் தானே இன்றைக்கி ஒரு படம் நடித்து இந்திய வருமானத்தை வாங்கி தானே இவர் வீடு பங்களாம் கட்டியிருக்கிறாரு. அப்புறம் இந்திய கலாச்சாரத்தை பற்றி இவர் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? போய் மற்ற நாடுகளை பார்க்க வேண்டியானே. அப்போனா வேறு அவருக்கு எந்த நாடு பிடிச்சிருக்கோ அந்த நாட்டில் அந்த கலாச்சாரத்தோடு போய் ஒண்டி வாழ வேண்டியானே. யார் வேணாம் சொன்னா? இந்தியாவில் அப்படி என்ன கலாச்சாரம் பிடிக்கல? இந்தியா சொல்லப்போனால் ஒரு சொர்க்க பூமி, அமைதியான பூமியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த மாதிரி கொண்டாந்து ஏதாவது திணிக்கிறது, அசிங்கமான கலாச்சாரம், இந்தியா மாதிரினா வேறு நாடு பார்த்தது இல்லைன்னு வரலாம் ஒரு நடிகரா? இந்திய பணத்தில் வாழ்ந்துட்டு இந்திய மக்களோடு வாழ்ந்துவிட்டு கடைசியில் இந்திய மக்களையே அவதூறு பரப்புறாரு. அப்போ அவர் இந்த கலாச்சாரத்திலானே வாழ்கிறாரு. பிடிக்காத கலாச்சாரத்தில் அவர் எதுக்கு வாழணும்? சொல்லப்போனால் இந்தியா ஒரு புண்ணிய பூமி, அது தெரியுமா? அந்த புண்ணிய பூமியில் வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். எந்தெந்த நாட்டுக்காரங்களோ எங்கெங்கேயோ இருந்துட்டு இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியம் நம்மளுடைய பாரத தாய் எல்லாத்தையும் தாங்குது. இந்தியாவுடைய கல்ச்சர் பிடிக்கலாம். இந்திய சாப்பாடு மாதிரி பெஸ்ட்டு. வேறு எங்கேயா போய் நீங்கள் அந்த உணவு வகைகளில் உள்ள அந்த அற்புதமெல்லாம் கிடைக்குமா? இல்லை நடை உடை ஆடை எந்த இதுவுமே கலாச்சாரத்தில் கிடைக்குமா மற்ற நாடுகளில்? இதெல்லாம் விட்டு போட்டு எப்படி சொல்கிறது, வாழ்கிறது பூரா இந்தியாவில். ஆனால் இந்தியாவுக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை. வேறு யாருக்காவது இங்கே இருந்தால் சொல்கிறாங்களா அவங்களுக்கு உண்மையாக பேசுகிறது? இதெல்லாம் உண்மையில் சரிதானா? ஏன்னா நீங்களும் தமிழ் படம் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ் மாநிலமும் இருக்குது. அது தெரியுமா? உலகிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இந்தியா மட்டும் சொல்ல, இந்தியானா எல்லா மாநிலங்களையும் குறிங்க. புரியுதா? எல்லா மாநிலத்திலும் ஒரு கலாச்சாரம். மொத்தத்தில் இந்தியா, அதுக்கப்புறம் தான் மாநில அடிப்படையில் தனித்தனி. நீ இந்த மாநிலம், நான் அந்த மாநிலம்னு. தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க. அப்படி உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கல, வேறு நாட்டுக்கு போயிருங்க. நன்றி, வணக்கம்.